Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு CSER NET, IIT JAM, GATE இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல previous இயர்ல கேட்ட ரெண்டு क्वेश्चंस சால்வ் பண்ண போறேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல ரான்ஸ்கியன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரான்ஸ்கியனை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மக்கிட்ட வந்து IIT JAM, GATE, CSER NET கம்பைன்டு கோர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பிளேலிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா ரான்ஸ்கியனை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். y1 of x இப்போ முதல்ல கீழே உள்ளது சால்வ் பண்ணிடுறேன். இப்போ அதை அழிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும், மேலே உள்ளது சால்வ் பண்ணலாம். If y1 of x and y2 of x are two solutions of the differential equation cos x into y double dash plus sin x into y dash plus y minus 1 plus e power minus x square into y equal to 0 for all x belongs to inga minus pi by 2 comma pi by 2. இதுல y1 of 0 ஒரு y1 dash of 0, y2 of 0, y2 dash of 0 நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. So Wronskian Wronskian of y1 comma y2 at the point 0, at the point என்னது 0, x equal to 0ங்கற பாயிண்ட்ல கொடுத்தாச்சு Wronskian value. y1 of 0, y1 dash of 0, y2 of 0, y2 dash of 0 equal to நம்மளுக்கு என்ன வரும், root 2 1 minus root 2 2. ஆன்சர் என்ன 2 root 2 root 2 இல்லையா, 2 root 2 plus root 2 3 root 2ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. சரியா, இதுல நம்ம ரான்ஸ்கியன் ஏபல்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஏபல்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரான்ஸ்கியன் கண்டுபிடிக்கலாம். ஏபல்ஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Wronskian of x is equal to e power minus integral a1 of x by a0 of x dx. சரியா, இதுக்கு y double dash உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து a0, y dash உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து a1. சரியா, அப்ப a0 வந்து நம்மளுக்கு என்னது cos x, a1 என்னது sin x. சரியா, சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு e power integral minus sin x by cos x dx equal to இப்போ பார்த்தீங்கன்னா e power டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் மேலே நியூமரேட்டர்ல இருக்கு. cos x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது minus sin x, அது மேலே இருக்கு. இதுல ஒரு கான்ஸ்டன்ட் உண்டு a into e power minus a1 of x by a0 of x. இதான் ஏபல்ஸ் ஃபார்முலா. இப்ப பாருங்க, கேபிட்டல் ஏங்கிறது எனி கான்ஸ்டன்ட். அப்ப கீழே உள்ளதுக்கு டிஃபரன்ஷியேஷன் மேல இருந்ததுன்னா we can apply logarithm. அப்ப log cos x, யும் log கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் என்னது a cos x. ஆன்சர் வந்து a cos x. இது ரான்ஸ்கியன் at the point 0 கொடுத்திருக்கு. இது நம்ம ஜெனரலா ரான்ஸ்கியன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம at the point 0ல ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப w of 0 is equal to நம்மளுக்கு இங்க a into cos 0 என்ன வந்துரும் a. இங்க w of 0 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 root 2. therefore நம்மளுக்கு a யோட வேல்யூ எவ்வளவு 3 root 2. a யோட வேல்யூ என்னது 3 root 2. அதை கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. a யோட வேல்யூ என்னது 3 root 2 cos x. அப்ப w of x என்னது 3 root 2 into cos x. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க. என்ன கேட்டிருக்கு, w of pi by 4 கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு, w of pi by 4 equal to இந்த இருக்கு 3 root 2 into cos pi by 4. cos pi by 4 cos 45 degree வேல்யூ என்னது 1 by root 2. so root 2 will get cancelled. our answer is 3. இந்த இருக்கு பாருங்க, c தான் நம்மளுடைய ஆன்சர். C தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்.
இதெல்லாம் வந்து நம்ம நெகட்டிவ் மார்க்கை ஓவர் கம் பண்ணி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம். இதுலலாம் நம்ம ஈஸி நெகட்டிவ் மார்க்கே வரவே வராது. நிச்சயமா இதுதான் ஆன்சர் அப்படின்னு கன்ஃபார்மா தெரியக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. சரியா? இப்ப பாருங்க நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம். இதே மாடல் தான். இந்த மாடல்ல நம்மளுக்கு கட்டாயமாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த மாடல்ல கட்டாயமா ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுல பாருங்க நெக்ஸ்ட் வந்து இதே மெத்தட் தான். இதுல a1 எவ்வளவு, a0 வந்து x, a1 எவ்வளவு 2. சரியா? a0 வந்து x, a1 equal to 2. அப்ப ஏபல்ஸ் ஃபார்முலா படி w of x is equal to e power minus integral a1 of x by a0 of x dx. Capital A ஒரு கான்ஸ்டன்ட், capital A into e raised to minus integral 2 by x dx. 1 by x க்கு இன்டகிரேஷன் என்னது? log x இல்லையா? அப்ப e power minus 2 log x. So e power log of x power minus 2. e log cancel ஆயிரும். அப்ப ஆன்சர் என்னது? a by x square. ஸ்கேல் வேல்யூ வந்து a by x square. இதுல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா w of 1 equal to 2 ன்னு கொடுத்திருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்ப w of 1 is equal to 2. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a by 1 equal to 2. அப்படினா a is equal to என்னது? 2. Therefore w of x equal to 2 by x square. அப்ப w of 5 equal to 2 by 25. இதான் நம்மளுடைய ஆன்சர். w of 5 எவ்வளவு? 2 by 25. அதாவது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதோ எட்டாக்கணி அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, ஈஸியானது தான் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஐஐடி ஜாம்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ கேட்னு ஒரு பிளேலிஸ்ட் ரீசெண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிஎஸ்ஆர் நெட்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் நெட் அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை. பிளான் பண்ணி படித்தோன்னா நிச்சயமாக ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஐஐடி ஜாமில் லாஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு படித்த பொண்ணுக்கு என்னென்ன இடத்துலலாம் சீட்டு கிடச்சிது, நாம் எப்படி ஒரு பெஸ்ட்டு காலேஜை செலக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் அவளை ஜாயின் பண்ண வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் என்னுடைய பிளேலிஸ்ட் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு பிளேலிஸ்ட்லேயும் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு லிங்க் இருக்குது. போய் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமாம் நம்மளாலையும் கிளியர் பண்ண முடியும், நம்மளுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் நம்மளுக்கு புரியுது, நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்தது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அட்வைஸாக தான், நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சைடில் கன்வெர்ட் ஆகுங்க, கொஞ்சம் டைவர்ட் ஆகுங்க. நடுவில் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வச்சாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதையும் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கூட ரொம்ப கூட ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட இல்லை, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதனால இதையும் சேர்த்து என்ன செய்திடலாம், படிச்சிடலாம். அதனால் யங்ஸ்டர்ஸுக்கு என்னுடைய அட்வைஸு, இன்றைக்கி வந்து மேத்தமெட்டிக்ஸ் படித்தாலே வேலை இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மேத்ஸை சூஸ் பண்ணாமல் மேத்ஸ் வேண்டான்ட்டு வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் ஆப்ட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, மேத்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐஐடி ஜாம், கேட்ஸு, சிஎஸ்ஆர் நெட் இதெல்லாம் படிச்சிங்கன்னா லைஃப் வேறு லெவலில் தான் செட்டில் ஆகும் உண்மையிலே. அதனால யூஜி பிஎஸ்சி படித்தாதான் நம்மளுக்கு அவ்வளோதான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது விஷயமா நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். என்னுடைய மோட்டிவேஷன் இது சக்ஸஸ் ஸ்டோரிஸ், என்னுடைய கிளாஸ் வீடியோஸ், ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அல்ஜிப்ரான தனித்தனி வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் கட்டாயமாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள்.